சாம்சங் இன்னைக்கு F அப்படின்ற ஒரு புது சீரிஸ்ல சாம்சங் கேலக்ஸி F41 அப்படின்ற இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த போனை பத்தின என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Samsung Galaxy F41 ஆல்ரெடி A series M series நிறைய போன் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ F அப்படின்ற ஒரு புது சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. F அப்படினா ஃபுல் ஆனா எதை ஃபுல்லா ஆன் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த F41 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 17000 ரூபாய். ஆனா ஆஃபர்ல இப்போ இந்த பிக் பில்லியன் டேல பாத்தீங்கன்னா 14000 ரூபாய்க்கு கிடைக்கும்னாங்க. இத பத்தி டீடைலா கடைசில பேசலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா எப்பவும் போல Samsung போனோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி Samsung F41 இந்த போன் இப்படி தான் இருக்கும் அப்படினு போட்டுருக்காங்க. பின்னாடி இதோட கீ ஃபீச்சர்ஸ் 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்கா, 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே இதெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா பாக்ஸோட இந்த சைடுல எப்பவும் போல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? TPU ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா அது கிடையாது. நாங்க 20000 ரூபாய் போனா இருந்தா என்ன 50000 ரூபாய் போனா இருந்தாலும் TPU கேஸ்லாம் கொடுக்க முடியாது. வேணும் அப்படினா தனியா வாங்கிக்கோங்க அப்படின்னு இதுலயும் TPU கேஸ் கொடுக்கல. ரீடிங் மெட்டீரியல், குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்தோம் அப்படினா இதான் Samsung Galaxy F41. இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படினா Samsung Galaxy M21 இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே லைட்டா அங்கங்க அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஸோ கையில் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங்காக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளரும் கொடுத்துருக்காங்க. 17000 ரூபாய்க்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். என்னத்த சொல்ல. இப்போ இந்த ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் ஹைலைட்டாக பேசப்படுறது 6000 mAh பேட்டரி. இப்போ எல்லா ஃபோன்லையும் அதான சொல்கிறாங்க. இந்த ஃபோன்லையும் 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ண 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாமே, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே பிரைஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸும் தராங்க, 30 வாட்ஸும் தராங்க, அட்லீஸ்ட் 27 வாட்ஸ் இல்லை 18 வாட்ஸ் சப்போர்ட்டாவது கொடுக்குறாங்க. இவங்க வெறும் 15 வாட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு அக்செப்டபிள் அப்படின்னு தெரியல. ஆனால் அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக சார்ஜ் பண்ணுறப்ப பெட்டராக இருக்கும். அந்த வகையில் ஒரு அட்வான்டேஜ். அண்ட் டைப் சி போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட போன்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த கேபிள் பாக்ஸ்க்குள்ள இருக்காது. நீங்க அந்த டைப் சி டு டைப் சி கேபிள் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து 6.4 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED இன்ஃபினிட்டி யூ டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்கு. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 420 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓரளவு நல்ல பிரைட்டா இருக்கு. அண்ட் என்னதான் இதுல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாலும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்க கிடையாது. அதுக்கு பதிலா பேக் சைடுல பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இது ஓரளவு ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் அன்லாக் இருக்கு. அதுவும் நல்லா ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது. இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பாத்தீங்க அப்படினா இன்ஃபினிட்டி யூ அப்படினு சொல்றாங்கல, இந்த யூக்குள்ள ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 123 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். 5 மெகாபிக்சல் டெப்த் கொடுத்திருக்காங்க. மேக்ரோலாம் கிடையாது. இந்த கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமரால ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் சிங்கிள் டேக். இப்போ எல்லா சாம்சங் போன்லயும் வருதுல, ஒரே டேக் எடுத்தீங்கன்னா போதும், அதுவே நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்றது அப்படின்னா சூப்பரா கேப்சர் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் பேக் கேமரா வந்து ஸ்விட்ச் பண்றது, கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா. இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த கேமரால இருக்குமா. ஆனா இப்ப கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட்ல சீக்கிரமே கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்டா சொல்றீங்கன்னு இருந்துச்சு. சோ சீக்கிரமே வருமா? மேபி சேலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் வரலாம். இப்போதைக்கு அப்டேட் எனக்கு வரல. இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா போன்லயும் இருக்க மாதிரி 4K 30 fps ல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். சூப்பர் ஸ்டெபிலைசேஷன் மோட் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்கு, ஹைப்பர் லாப்ஸ் இருக்கு, நைட் மோட் கொடுத்திருக்காங்க, ஸ்லோ ஃபீ இருக்கு. இந்த மாதிரி காமனா எல்லா போன்ல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்லி 4K ல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த போனை யூஸ் பண்ணி ஒரு சில சாம்பிள் போட்டோஸ்லாம் எடுத்தேன், அதெல்லாம் காட்டுறேன். எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத நீங்களே சொல்லுங்க. டே ரிவ்யூ பண்றது நீயா நானாடா, உன் கையில தான் போன் இருக்கு, நீ தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்ற முடிவை கடைசியில கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. என்னன்ற விஷயம் உங்களுக்கே புரியும். இதுக்கடுத்து சாம்சங் காலங்காலமா யூஸ் பண்ற அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Exynos 9611 அதே ப்ராசஸர் தான். 20000 போன்லயும் அதான் கொடுப்பேன், 5000 போன்லயும் அதான் கொடுப்பேன், 25000 போன்லயும் அதான் கொடுப்பேன். அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இதே பிரைஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 730G கொடுக்குறாங்க, 720G கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் MediaTek ஆது போயிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா பிராண்டுமே நினைக்கிறாங்க. ஆனா சாம்சங் மட்டும் இந்த Exynos பிடிச்சி இன்னுமே தொங்குறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த Exynos நல்ல ப்ராசஸர்லன்னு சொல்ல வரல. நார்மல் யூஸுக்கு நல்லா இருக்கும், ஹெவி யூஸுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது. ஒரு பரவாயில்லாத ப்ராசஸர் தான். அடுத்து இந்த போன்ல One UI 2.5 மேல Android 10 கொடுத்திருக்காங்க. போனை செட்டப் பண்றப்பே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. சோ சில ப்ளோட்வேர்ஸை என்னால தவிர்க்க
தவிர்க்கவே முடியல. இன்ஸ்டால் பண்ணாதான் உள்ள போக முடியும் அப்படின்ற அளவுக்குலாம் ஆயிப்போச்சு. உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் சாட், ஃபோன் பே, ஷேர் சாட் இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ளோட்வாஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ப்ளோட்வாஸ் இருக்கு. ஆட் போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி விடுவாங்க? கண்டிப்பாக ஆட் வருது. ஆனால் மிச்சம் ஆட் போடாமல் அவங்களோட ஓன் ஆட்ஸே போட்டுக்கிறாங்க. கேலக்ஸி பட்ஸ் லைவ் வாங்குங்க, சாம்சங் S20 ஃபேன் எடிஷன் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஓன் ஆடே புஷ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஸ்டோர்ஸ்ல இருந்து. மிச்சபடி யூஐலாம் டார்க் மோட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, ப்ளூ லைட் ஃபில்டர் அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ரொம்ப க்ளீனாக தான் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே சாம்சங்கோட யூஐ பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இயர்ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 3.5mm ஜாக் இருக்கு. இப்போ வர நிறைய ஃபோனில் தூக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் ஓரளவு லவுடாக கேட்குது. அதனால ஓகேப்பா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மிச்சபடி கிட்டத்தட்ட எல்லா சென்சாரும் கவர் பண்ணிருக்காங்க. மெமரின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல், 6GB RAM 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்குது 6GB RAM 64GB இன்டர்னல். இதில் மிச்சம் இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49GB கிட்ட நம்மளுக்கு ஸ்டோரேஜ் மிச்சம் இருந்துச்சு 64GB வேரியன்ட்ல. 128GB அதிகபட்சம் ஒரு 101GB 105GB கிட்ட இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் மெமரி பார்த்தலாம் அப்படின்னா 2 சிம் கார்டு அட் டைம்ல ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். அப் டு 512GB வரை இதோட மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட விலை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 17,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த Flipkartோட பிக் பில்லியன் டேல வாங்குனீங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு வாங்கலாமா? ஏன்னா ஒரு 1,500 ரூபாய் 3,000 ரூபாய் கிட்ட வந்து இந்த கார்டுலாம் ஆட் பண்றப்ப கேஷ்பேக் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ 14,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸுக்குள்ள Redmi Note 9 Pro இருக்கு, Poco M2 Pro இருக்கு, Realme 7 இருக்கு, Narzo 20 Pro இருக்கு. அப்படி இந்த 17,000 ஒரிஜினல் பிரைஸுக்கு வந்தாலுமே Narzo 20 Pro, Realme 7, Poco X3, Moto One Fusion Plus அப்படின்னு எல்லா பிராண்ட்லயுமே இதை விட பெட்டரான போன்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஏன்னா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த போன் எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா கண்டிப்பா இதோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூட் ஆகாது அப்படின்றதான் உண்மை. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பாத்தீங்கன்னா அப் டு 65 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுல 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட முக்கியம் இல்லை அப்படின்னு விட்டாலும் எனக்கு நான் ஆஃப்லைன்ல வாங்க போறேன் அண்ட் ஆல்சோ சாம்சங்ல வேணும், மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் போன் வாங்கணும், பெரிய பேட்டரியா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் மொக்கையா இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன்ல வேணா ஒத்து வரும். ஏன்னா ஆஃப்லைன்ல பொறுத்தவரை ரெட்மி, ரியல்மி அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. அந்த வகையில் ஆஃப்லைன் மார்க்கெட் இது வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வேணா சூட் ஆகும். ஆன்லைன்ல இதோட பெட்டரான ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதா உண்மை. சோ ஓவரால் அந்த சாம்சங் கேலக்ஸி F41ல என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி அண்ட் 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த மூணு விஷயம் பாசிட்டிவா இருந்துச்சு. நெகட்டிவா எனக்கு பிடிக்காத விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கார்டு இல்ல, ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுக்கல. ஒரு போனுக்கு ரொம்ப முக்கியம். 17,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கிட்டு இல்ல ஒரு 14,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல வாங்கினாலும் இது கூட கொடுக்கலன்னா எப்படி? அண்ட் ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். பர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. இதுக்கு முன்னாடி 9611ல 2-3 போனை நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். அண்ட் குவாலிட்டி டிசைனுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. M21 இருக்குல்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏதாவது புதுசா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். F41 அப்படின்னு புதுசா பேர் மட்டும் வைக்காம போனையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது யூனிக் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். இப்போ சொல்லுங்க, இந்த பிரைஸ்ல நம்ம பார்த்த எல்லா போனோடையும் இந்த போனை கம்பேர் பண்றப்ப இதுக்கப்புறமா இந்த போனோட ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. அதை தாண்டி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவ்யூ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரிவ்யூ யூனிட் அனுப்பிச்சாங்க அப்படின்றதுக்காக செம்ம வேற லெவல் எப்பயும் போல சூப்பர் செம்ம அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. உண்மையாவே என்ன இருந்துச்சுன்றதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மீறி வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். இந்த போன் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, கிளியர் பண்ணி விட்டுருவோம். மச்சான் சாம்சங் F41 ஒரு புது போன் வந்திருக்கேன், அதை நான் வாங்க போறேன், இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்குறதுக்கு வாங்காதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் போன் பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.